ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரெகுலராக மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வரும் பெண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு மாற்றங்களாக கிடைச்சிருக்கு. அதை பற்றி நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால டேரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரியே இருந்தால் கண்டிப்பாக 5 நிமிஷம் 20 செகண்டுக்கு மேலே இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் 20 செகண்டில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோலையும் சொல்லுவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. அதனால் நம்ம கொடுக்குற கிரேஸ் பாயிண்ட் ரெகுலராக வாங்கி வரவனுக்கும் நிறைய பேர் பணம் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ மாதம் 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க நம்ம சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி ரெகுலராக ஸ்டாப் ஆகாத இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் ரெகுலராக ஸ்டாப் ஆகாத இது வரைக்கும் வந்திருந்தாலும் இனிமேல் ஸ்டாப் ஆகாததுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் புதிய மாற்றங்களாக கொண்டு வராங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2025 17ஆம் தேதி உங்களுக்கு கரெக்டாக பணம் வரணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கூடுதலாக கிடைச்சிருக்கு, புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக என்ன கூடுதலாக கிடைச்சிருக்கு அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெகுலராக மாதம் ரூபாய் வாங்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். 2 புதிய மாற்றம் உடனடியாக பாருங்கள். டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய அப்டேட் எல்லாமே வரக்கூடிய அப்டேட் செய்தி வெளியீடு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ண வரோம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த தகவல்கள்லாம் பயன்படுத்தி இன்ன வரைக்கும் ஸ்டாப் ஆகாத 1000 ரூபாய் பெற்றுன்னு வராங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 10 தவணை ஸ்டாப் ஆகிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு 15 தவணை ஸ்டாப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லின்னு வராங்க. இன்னமேட்டுக்கு உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகாத கண்டினியூவாக வரணும்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராசஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மெசேஜ் எல்லாம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக பணம் வராது. அது எது போல் மெசேஜ் வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார். அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவேர்னஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக கட்டாயமாக இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 உரிமை தொகை திட்டத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் மோசடி ஓடிபி கேட்டு மோசடியில் ஈடுபடும் கும்பலிடமிருந்து பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காங்க. அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் புதுசாக இந்த ஸ்கீமில் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் அப்ளிகேஷன் பண்ணலையா, உங்கள் குடும்பத்தில் இன்னொரு மகளிர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓடிபி மூலமா ஆதார் கார்டுலேருந்து ஓடிபி அனுப்புகிறோம். நீங்கள் அந்த ஓடிபி சொல்லுங்கள், இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஓடிபி வரும், உங்களுடைய லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி கும்பல் கண்டிப்பாக உங்களுடைய கால் பண்ணியோ இல்லை டேரெக்டாக வீட்டுக்கே கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ஓடிபி பொறுத்த அளவுக்கு பேங்க் சைடில் கூட சரி எந்த ஒரு நபர்கிட்டையும் சரி டேரெக்டாக ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பயன்படுத்தி நிறைய பேர் மோசடியில் ஈடுபட்டு வராங்க. ஆனால் முக்கியமாக ஓடிபி கேட்கும்போது கண்டிப்பாக ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றதையும் நம்ம சைடில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே புதுசாக விண்ணப்பங்கள் அறிவிச்சாங்கன்னா அது என்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டினியூவாக வீடியோலேயே மென்ஷன் பண்ணுறோம். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலான ஒரு விளக்கம் வெளிச்சிருக்கார். அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். அதாவது இந்த அறிவிப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு 3 மாதத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா விடுபட்டிருப்பாங்க, அவங்களாம் புதுசாக விண்ணப்பித்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் 3 மாதத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காரு. உரிமை தொகை வழங்க கோரி வந்த விண்ணப்பங்கள் தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உள்ளோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் திமுக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பங்கள் வாங்கியிருக்காங்க.
சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் வந்து வெளியிடப்படும். அவங்கள யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களோ அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்றத சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்ல இன்ஃபர்மேஷன் தங்களின் குடும்ப அட்டை எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள், புதுசாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கூட வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டு அதுக்கான கமெண்டும் வந்து நம்மளுடைய வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் KMUT அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ண போது இது போல் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். அதில் ஒருத்தவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதே போல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் சிஎம் ஹெல்ப்லைனில் ஃபோன் செய்து கேட்டேன் அப்படின்னு ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் குடும்ப அட்டை என் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை என்று வருகிறது அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்று கேட்டேன். அவர்கள் நீங்கள் புதிதாக தான் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அண்ணா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போல் வந்து ஸ்டேட்டஸ் யாராக இருக்கலாம் வந்து KMUT அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆதார் கார்டோட 12 டிஜிட் நம்பரை போட்டு OTP என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் இருக்குது, உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து தெரியும். அது சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது உங்களுடைய தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே போல் புதுசாக விண்ணப்பங்கள் இதுக்கு மேலே வந்து வந்ததுன்னா எங்கெங்கே முகாம் வந்து நடக்கும், எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கினவங்க தான் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நாங்கள் வந்து வாங்கின்னு வந்திருந்தோம். ஒரு 4 மாதம் வந்தது, ஒரு 5 மாதம் வந்தது, அதுக்கு மேலே வந்து வராத ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வரவே இல்லை, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேயே நான் செக் பண்ணி பார்த்தேன், மணி ஆர்டரில் வந்து இருந்தது, எங்களுக்கு மணி ஆர்டர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு வீடியோலையும் வந்து மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணோம். நிறைய பேர் வந்து தெரிஞ்சிக்காத வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்கறதுனால இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து எங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது அதாவது வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து மேலே சைடில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காமிச்சிருப்போம். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்யும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு நிறைய க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை செய்ய முடியும். மேலே வந்து தகுதியை வந்து மீறுபவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை செய்ய முடியாது, அப்ரூவல் வந்து ஆகாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்லணும்னா 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது. அதே போல் கனரக வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது. இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் குறிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், வருமானத்தில் உயர்த்திருந்தால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமான வரி நீங்கள் செலுத்துறீங்க இல்லை 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்லேருந்து அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் வந்து வருமானம் உயர்ந்து இருக்கலாம், யாராவது வந்து அரசு வேலைக்கு வந்து போயிருக்கலாம். அப்படி வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும். அதுக்கான SMS வந்து வரும். அந்த SMS எப்படி வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கனரக வாகனங்கள் இல்லை வந்து 4 சக்கர வாகனங்கள் எதுவும் வந்து வச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து இருக்கும்போது இப்போ வந்து ரீசனாக 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய மாதங்களில் 1000 ரூபாய் வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பத்திரப்பதிவு குறித்து நீங்கள் வந்து நிலம் வந்து புதுசாக ஏதாவது வாங்கினீங்கன்னா கையகப்படுத்தினீங்கன்னா அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தரவுகளை வந்து செக் பண்ண முடியும். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரசிடம் இருக்கிற தகவலை வச்சு கண்டிப்பாக வந்து தரவுகளை வச்சு ஒப்பிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த ஸ்கீமில் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா இல்லை வந்து 1000 ரூபாய் வந்து போடலாமா அப்படின்றத அவங்க வந்து தரவுகளை செக் பண்ணி கண்டிப்பாக வந்து அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு மெசேஜ் மூலியமாக வந்து அனுப்பிட்டு இந்த 1000 ரூபாய் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து மின்சார பயன்பாட்டு 2500 யூனிட்டுக்கு மேலே அதாவது 3500 யூனிட்டுக்கு மேலே வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதே போல் அரசிடம் இருக்கிற ஒரு தரவுகளையும் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட தகவலை ஃபுல்லாத்தையும் உங்களுடைய ரேஷன் கார்டை வச்சு தரவுகளை வந்து ஒரு மாதமும் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த தரவுகளை வந்து செக் பண்ணும்போது நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை மீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து பணம் 1000 ரூபாய் வந்து மாதம் வந்து வர்றது கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயில்.
டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை வந்து கண்டினியூ வந்து நீங்கள் பண்ணணும்னா நம்ம சேனலை கண்டினியூ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்ன சொல்யூஷன் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகாத ரூபாய் 1000 வந்துன்னு இருக்கும் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆக போகுதுன்னா எது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு இது போல் எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட இது போல் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்ற வந்து எஸ்எம்எஸ். இதே போல் எஸ்எம்எஸ் தான் வந்து இப்பயும் வந்து நிறைய பேருக்கு வந்து நடுவில் பணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது போல் வந்து வரும். தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது கம்பல்சரியாக வந்து வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு தங்களுடைய விண்ணப்ப திட்டை விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது காரணம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 4 சக்கர வாகனம் புதுசாக ஒருத்தவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் 4 சக்கர வாகனம் உள்ளது என்பது கள ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்ளை பண்ணும்போது 4 சக்கர வாகனங்கள் இவங்க வந்து வச்சிடல, கனரக வாகனங்கள் வச்சுருந்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாதம் 1000 ரூபாய் வந்து வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதோ வந்து தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு இல்லை வந்து வருமானம் வந்து வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து 4 சக்கர வாகனங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அது போல் வந்து பை பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து தரவில் வந்து செக் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புதுசாக வந்து 4 சக்கர வாகனங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த ஸ்கீமில் இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, இதுக்கு மேலே 1000 ரூபாய் இவங்களுக்கு வந்து செலுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த தரவில் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு செய்யறதை வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்திருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் இதெல்லாம் வந்து எந்த ஒரு தவறும் வந்து நடக்கலை. இதே போல் கிரைட்டீரியா தான் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வரோம். ஆனால் நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து பண்ணலாம் அப்படின்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதாவது குறிப்பாக வந்து இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஃபுல்லாத்தையும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் வந்து உங்களுக்கு எந்த கிரைட்டீரியாவும் நாங்கள் மீறலை, ஆனால் வந்து பணம் வந்து எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வரவு வைக்கப்படும் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே வந்து ஆதார் கார்டை கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பணம் வந்து ஒன்றும் வந்து ஏறலை, ஆதார் கார்டு லிங்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. பேங்க்கில் வந்து போய் கேட்டதுக்கு ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படின்றதையும் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணீங்க. என்பிசிஐ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் போய் வந்து சொல்லுங்கள். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதாவது ஏரி வேலை வந்து சொல்லுவாங்க கிராம சைடில், அதில் வந்து கொடுத்துக்கிற அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிஐ வந்து லிங்க்கில் வந்து இருக்கும். அதே போல் கவர்மெண்ட் சைட்லேருந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரூபாய் 1000 வந்து வந்துடுது. நீங்கள் வேறு ஏதாவது வந்து தனியார் லெவலில் வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு பேங்க்கில் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்கன்னா அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்பரை போட்டு ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து போட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து அனுப்புவாங்க. இதே கவர்மெண்ட் ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு நிறைய ஸ்கீம் வந்து இருக்குது. இப்போ பிஎம் கிசான் ஸ்கீமு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து உங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து வீடு வந்து கொடுக்குறாங்க. இல்லை பிஎம் கிசான் ஸ்கீமு பிஎம் ஹவுஸ் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடு வந்து கொடுக்குறாங்க. இது போல் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டில் என்பிசிஐ அப்படின்றதுல எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுங்க. முக்கியமாக வந்து இதை வந்து நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் வந்து இன்ன வரைக்கும் வந்து தெரியாது இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். டீட்டெயிலாக வந்து தெரியுங்க. திரும்பவும் வந்து 1 செகண்ட் வந்து நான் சொல்கிறேன் என்ன டீட்டெயிலாக அப்படின்றத வந்து புரிஞ்சுங்க. அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டை என்பிசிஐ 4-5 பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். ப்ரைவேட் பேங்க் அக்கௌண்ட், கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட், நிறைய பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். ஆனால் வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ப்ரைமரியாக ஆதார் கார்டில் வந்து லிங்க் பண்ணி வைங்க. எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்லையும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாத வந்து இருக்காது மேக்ஸிமம். அதில் வந்து ப்ரைமரியாக என்பிசிஐ அப்படின்ற லிங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயிலாக அவேர்னஸ் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதனால் அது போல் வந்து லிங்க் பண்ணி வச்சிங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய பேமெண்ட் எந்த ஒரு பேமெண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகாத வரதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து
பணம் வந்து இது வரைக்கும் வந்து வராதவங்களுக்கு இது மேலே வர்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் அப்டேட் என்னென்ன அப்படின்றதையும் வந்து 2 புதிய மாற்றங்களை பற்றியும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். நம்ம இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தையும் தாண்டி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து பணம் வந்து ஏறுது, கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து வந்து பணம் வந்து எப்படி ஏறுது அப்படின்றது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறோம். அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாத கண்டிப்பாக வந்து பார்த்ததுக்கு ரொம்ப வந்து நன்றி. முக்கியமாக வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மகளிர்களுக்கு கண்டிப்பாக வந்து போய் சேரும் அப்படின்றதுனால இந்த வீடியோ லிங்க் தான் வந்து போட ட்ரை பண்ணுறோம். அதனால் ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத மட்டும் வந்து நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு வீடியோவும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.